லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியன், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் டிஜே ஞானவேல் அவருடைய முந்தைய படமான ஜெய்பீம் படம் சமூக கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டது. இந்த படம் பல சர்வதேச விருதுகளை சூர்யா அவர்களுக்கும் மற்றும் டிஜே ஞானவேலுக்கும் வாங்கி குவிச்சது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. கடைசியாக அனிருத் மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியாக வெளிவந்த தர்பார் அண்ணாத்த 2 படங்களும் பார்த்திங்கன்னா தோல்வி படமாக அமைஞ்சது. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள்லாம் இனிமேல் ஓடாது, அவரை ஓரம் கட்டிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனை நம்பி அந்த ப்ராஜெக்டை கொடுத்தாரு. நெல்சனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக மக்களுக்கு என்னென்ன தேவையோ, அனைத்து மக்களுக்கும் என்ன விரும்புகிறாங்களோ, சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி படத்தை எடுத்து கொடுத்துருந்தாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில் சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக எடுத்த இயராக மாறிச்சு. மேலும் அதை தொடர்ந்து 750 கோடிக்கு மேலே சர்வதேச அளவில் இந்த படம் ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார். நடுவில் அவரோட ஆக்டிங்கில் வெளியான லால் சலாம் படம் சரியாக போகலை. அந்த படத்தோடைய முக்கியமான சூப்பர் ஸ்டாரோட முக்கியமான காட்சிகள்லாம் காணாமல் போனதுனால தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லப்பட்டது. இன்னுமே லால் சலாம் படத்தை ஓடிடி உரிமை யாருமே வாங்கலை. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக தகவல் வந்துடுச்சு. அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போது வேட்டையன் படத்துலேருந்து ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 15 ஆடியோ லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு சின்னதாக ப்ரோமோ வீடியோ வெளியானால் நல்லாயிருக்கும். படத்துடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக போகும்ன்றது ரஜினி விரும்புகிறாராம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவை கூடிய விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியாக கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வழக்கம் போல் இல்லாமல் தங்க கடத்தில் மையமாக வச்சு படம் நகர போகுதுன்னு சொல்லியிருக்காரு. வித்தியாசமான வில்லனிசமான ரஜினியை நீங்கள் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வேட்டையன் படத்துடைய ப்ரோமோக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.